சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படியே பொருந்தி போகிறது எவ்வளவு அழகான விஷயம். நம்ம தமிழ் மொழியிலேயே அப்படிப்பட்ட பல நூட்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை தான் நம்ம பேச போகிறோம். சீன மொழியை சேர்ந்த ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்ற ஒரு புத்தகம். சன் ட்சூ அப்படின்ற ஒரு தத்துவஞானி, ஒரு படை தளபதி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். எதை பற்றி எழுதுகிறாருன்னா, போர்களை பற்றின ஒரு உண்மைகளை, போரில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அது போருக்கு மட்டும் பொருந்தி போகாமல் வாழ்வியலுக்கும் பொருந்தி போகுது அப்படின்றது தான் இங்கே அழகான விஷயம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்ற இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், போர் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் எப்படி நம்மளோட வாழ்வியலுக்கு பொருந்தி போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதிலிருந்து பல பாடங்களை நீங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதில் சொல்லியிருக்கிற ஒரு அழகான பாடம் என்னென்னா, போர் அப்படின்றது போர் புரியும் போது வெற்றி அடைய வேண்டிய விஷயம் கிடையாது. போருக்கு செல்றதுக்கு முன்னாடியே வெற்றி அடைய வேண்டிய விஷயம்னு சொல்கிறார். ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், ஒரு பயிற்சியாக இருக்கட்டும், ஒரு பிளானிங்காக இருக்கட்டும், இது எல்லாம் தான் ஒரு போரில் நீங்கள் வெற்றி அடைவீங்களா மாட்டிங்களா அப்படின்றத சொல்லுதே தவிர வெறும் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது கிடையாது. ரொம்ப முக்கியமான பகுதி ஒரு போரை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதும், பிளான் பண்ணுறதும், பயிற்சி பண்ணுறதும் தானே தவிர போய் சண்டை போடுறது கிடையாது. இப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷன், பிளானிங் என்ன செஞ்சு கொடுக்கும்? உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் போகும்போது அந்த போரில் ரொம்ப ஈஸியாக வெற்றி அடைய முடியும். இந்த கான்ஃபிடென்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கான்னா, முக்கால்வாசி இடத்துல இருக்குது. ஆனால் இல்லாத ஒரு இடம் என்ன தெரியுமா? பேசும்போது அது நமக்கு இருக்கிறது கிடையாது. பேசும்போது கான்ஃபிடென்ஸ் நமக்கு வராமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஒரு தொழில் சார்ந்த இடமா இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஏன் ஒரு படிக்கிற காலேஜாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்ற சூழல் எழும்பொழுது நம்மளால் ஆங்கிலத்தில் அவ்வளோ சிறப்பாக பேச முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது நம்மளோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுது. ஆனால் ஆங்கிலத்தில் பேசுகிறது அவ்வளவு கடினமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. தெளிவாக தினமும் உட்காந்து பேசி ஒரு பயிற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப சரளமாக உங்களால் ஆங்கிலத்தில் பேச முடியும். இப்போ பாருங்கள். ஹாய், உங்கள் ஹெல்த் எப்படி இருக்கு? நீங்கள் ஓகேவா ஃபீல் பண்ணுறீங்களா? fever reducing more, so good feeling only. நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல சில மிஸ்டேக் இருக்கு. அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. My fever is reducing, so I'm feeling much better now. உங்களுக்கு இந்த விளக்கம் புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் கூட ஆகலை. நான் பேசினதில் இருக்கிற பிழையை கண்டுபிடிச்சி அதை எப்படி சரி செய்யணுன்ற எக்ஸ்ப்ளனேஷனோட விளக்கத்தோடு சொல்லிடுச்சு. இப்படி ஒரு ஏஐ கூட நீங்கள் தொடர்ந்து பேசி பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களோட ஆங்கிலம் ரொம்ப சிறப்பாக முன்னேறும். ஆனால் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றத பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான ஒரு பேசி பயிற்சி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ன்றது இருக்குது. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரிஞ்ச நபராக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமான ஒரு ஆக்டிவிட்டீஸ், பேசி பயிற்சி பண்ணக்கூடிய இடம்ன்றது இதில் எப்போவுமே இருக்கும். டெய்லி வெறும் 15 நிமிஷம் இதில் நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வந்தாலே உங்களோட ஆங்கிலம்ன்றது சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிடும். இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, இது வெறும் ஏஐ மட்டும் கிடையாது, ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. இதில் உங்களுக்கு ஒரு ஹியூமன் டீச்சரும் கிடைப்பாங்க. மாதத்துக்கு 2 தடவை உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை மாற்றிக்கலாம், எப்படியெல்லாம் பயிற்சி பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இது வெறும் ஒரு பொய் சத்தியம் கிடையாது. உண்மையாக பேசி பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு இடம், உண்மையான வழிகாட்டல் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம், புக்ஸ் அப்படின்றத கொஞ்சம் தாண்டி ஸ்மார்ட்டாக பேசி பயிற்சி பண்ணக்கூடிய இந்த சூப்பர் நோவா ஏஐயை பயன்படுத்தி பாருங்கள். அது உங்களோட ஆங்கிலத்தை ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணும். அது உங்களை கரியர் அண்டு எஜுகேஷனில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். உடனடியாக ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு 75% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு போருக்கு நீங்கள் போகிறீங்கன்னா முதல்ல உங்களோட எதிரி யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதிரி யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ரொம்ப சுலபமாக. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக போருக்கு போகிறப்போ எதிரிகளை பற்றி பல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நம்மளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோமா அப்படின்ற கேள்வியை அவர் கேட்குறார். லைஃப்லேயும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட கோல் என்ன, நம்மளோட இலக்கு எங்கே இருக்குது, நம்ம எங்கே போய் சேரணும், எதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்ற எல்லாமே நமக்கு தெரியுது. எந்த போரை நம்ம சண்டையிட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியுது. ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு நம்ம இப்போ எந்த நிலைமையில் இருக்கோன்றது தெரியும்? எனக்கு இப்படிப்பட்ட அச்சீவ்மெண்ட் பண்ணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் உண்மையாக இப்போ என்னோட ஸ்கில் லெவல் என்ன, என்னோட கேப்பபிலிட்டி என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கா? நம்மளை சில சமயம் ரொம்ப ஓவராக எடை போட்டுருவோம், ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிடுவோம். சில சமயம் நம்ம எந்த லெவலில் இருக்கோமோ அதை விட ஒரு தாழ்வு மனப்பான்மையினால் கீழேயும் யோசிச்சுட்டு இருப்போம். உண்மையாக நமக்கு என்ன தெரியும், உண்மையாக நமக்கு என்ன தெரியாது அப்படின்றது நமக்கு தெரியுமா?
அதை கற்றுக்காமல் எந்த ஒரு போர்லையும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது, எந்த ஒரு இலக்கையும் போய் சேர முடியாது. ஒரு மிகப்பெரிய வெற்றின்றது எப்போ கிடைக்கும்னா போருக்கே போகாமல் இருக்கிறப்ப தான். தேவையில்லாத போர்களை தவிர்க்கும் போது தான் ஒரு அரசுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எல்லா இடத்துலையும் வெற்றி பெறணும்னு யார் சொன்னா? நமக்கு இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான ஒன்று மன அமைதின்றது தான். இந்த மன அமைதி எப்போ கிடைக்கும்னா எல்லா போர்லையும் வெற்றி பெறும்போது கிடையாது. இந்த போர் தான் எனக்கான போர், இந்த போரில் எனக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு தள்ளி வைக்கிறப்ப தான். உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரவங்க, உங்கள் அப்பா அம்மா, இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாத்தையும் நீங்கள் செய்யணுமா? நீங்கள் இன்ஜினியர் ஆயே ஆகணுமா? நீங்கள் மாதம் 2 லட்சம் சம்பாதிச்சே ஆகணுமா? எனக்கு 50,000 சம்பளம் போதும், எனக்கு இந்த கலை மீது தான் ஆர்வம் இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்கு தோணலாம். அப்போது உங்களோட போர் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். உங்களோட போரை தவிர மற்ற எல்லா போர்லையும் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா வெற்றி வேணா கிடைக்கலாம், ஆனால் அமைதின்றது கிடைக்காது, நிம்மதின்றது கிடைக்காது. வாழ்க்கையில் எது என்னோட போருன்றதை தெளிவாக தேர்ந்தெடுங்க, எது என்னோட போர் இல்லைன்றதை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கானதாக இல்லாத எந்த ஒரு போர்லையும் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. அது நேர விரையும், அது உங்களுக்கு மன நிம்மதியை என்றைக்குமே கொடுக்காது. ஒரு போரில் நீங்கள் வெற்றி பெறணும்னா நீங்கள் பலசாலியாக இருக்கிறப்போ ஒரு பலமில்லாதவன் போல காட்சியளிக்கணும், பலம் இல்லாதவனாக இருக்கிறப்போ பலசாலி போல காட்சியளிக்கணும்னு சொல்கிறார். இது ரியல் லைஃப்பில் எவ்வளவு அழகான ஒரு மீனிங்கை கொடுக்குது அப்படின்னு பாருங்களேன். எப்போல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் அடக்கத்தோடு இருந்துக்கோங்க. எப்போல்லாம் வாழ்க்கையில் தோற்று போகிறீங்களோ அப்போல்லாம் விடாமுயற்சியோட நான் பெரிய ஆள் தாண்டா அப்படின்னு இருங்க. தோக்கும் போது தலையை நிமிர்ந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கோங்க. வெற்றி அடையும் போது தலையை குனிஞ்சி கொஞ்சம் பணிவோடு நடந்துக்கோங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்ததுன்னா வெற்றி தோல்வி உங்களை பாதிக்காது. நான் பல தடவை மார்க்கஸ் ரெலியஸ் சொன்ன ஒரு கோட்ஸாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு கல் மாதிரி இருக்கணும். மேலே போகிறப்போ அந்த கல் நான் மேலே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படாது. அதே போல் அந்த கல் கீழே விழுறப்போ நான் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு வருத்தமும் படாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் நம்ம எல்லாருக்கும் தேவை. அதுதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய துன்பங்களை தவிர்க்கிறதுக்கான வழி அப்படின்றதையும் அவர் சொல்லியிருப்பார். இதே விஷயந்தான் கிட்டத்தட்ட இவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு போருக்காக சொல்லியிருக்கிறார். போருக்கு போகிறப்போ பலசாலியாக இருந்தால் பலம் இல்லாதவன் போல காட்சியளிங்க, பலம் இல்லாதவனாக இருந்தால் பலசாலி போல காட்சியளிங்க. அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும், நிம்மதியை பெற்றுத்தரும், சந்தோஷத்தை பெற்றுத்தரும். ஒரு போருக்கு நம்ம போகிறப்போ எந்த ஒரு மனிதன் எதிரி வரட்டும், எதிரி ஒரு அடி எடுத்து வைக்கட்டும், எதிரியை பார்த்து நம்ம செயல்படலான்னு காத்துக்கிட்டு இருக்கானோ அவன் ஒரு அவசரப்படக்கூடிய எதிரியை சுலபமாக வெற்றி அடைஞ்சிருவான்னு சொல்கிறார். லைஃப்பில் ஒரு மேஜிக் இருக்குன்னா அது இந்த காத்திருத்தல் தான். நான் ஏதாவது ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னா நான் செயலை செஞ்சிடணும், அதுக்கப்புறம் ரிசல்ட் வரணும் அப்படின்னு அவசரப்படக்கூடாது. அந்த ரிசல்ட் பொறுமையாக தான் வரும். அந்த ரிசல்ட் நம்ம எதிரி மாதிரி, அது பொறுமையாக செயலாற்றட்டும்னு பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். நான் செய்ய வேண்டிய வேலையை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ரிசல்ட் உடனடியாக வேணும் அப்படின்னு நான் அவசரப்பட்டேன்னா ரிசல்ட் எனக்கு பெருசாக முக்கியம் இல்லை, எனக்கு ப்ராசஸ் முக்கியம், நான் பொறுமையாக என்ன செய்யணுன்றதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட நான் தோற்று தான் போவேன். ஒரு போரில் வெற்றி பெறணும்னா ஒரு நீர் மாதிரி நீங்கள் இருக்கணும். எந்த ஒரு குவலையில் நீரை ஊற்றினாலும் அந்த குவலைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உருவத்தை நீரால் மாற்றிக்க முடியும். நீங்கள் என்ன தான் பயிற்சி பண்ணியிருந்தாலும், என்ன தான் திட்டம் தீட்டியிருந்தாலும், நீங்கள் நினச்சா மாதிரியே தான் போர் சூழல் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நினச்சதை விட ரொம்ப வித்தியாசமாக போர் சூழல் அப்படின்றது மாறதான் செய்யும். அப்போ யார் வெற்றி பெறுவா? போர் சூழல் எப்படி வேணால் மாறட்டும், அதுக்கேற்ற மாதிரி உடனடியாக என்ன என்னால் மாற்றிக்க முடியும், அடாப்ட் பண்ணிக்க முடியும்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் போரில் வெற்றி பெறுவார். வாழ்க்கையும் இப்படி தான். நான் என் வாழ்க்கையில் சில திட்டங்கள் வச்சுக்கிட்டு இருப்பேன், சில விதமான பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கை ஒரு புதிய சவாலை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சவால் வரப்போ அந்த சவாலுக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் மாற்றிக்க முடியுமா? எவ்வளவு குயிக்காக என்னால் மாற்றிக்க முடியும்? எப்படி என்னால் அடாப்ட் பண்ணி போக முடியும்? இதுதான் நான் வெற்றி பெறுவனா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கிறதே தவிர வெறும் திட்டங்களும் பயிற்சியும் மட்டும் அதை தீர்மானிக்கிறது கிடையாது. ஒரு புத்திசாலியான அரசன் என்ன பண்ணும் தெரியுமா? சில சமயம் போரில் நான் தோத்துட்டேன் போப்பா அப்படின்னு ஒத்துக்கணுமா. சில சமயம் என்னோட ஈகோவை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் ஒரு போரில் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு போரில் வெற்றி பெறுறதுனாலையோ இல்லை தோக்குறதுனாலையோ என்னோட நாட்டுக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னா நான் அந்த போரில் தோக்குறது தான் வெற்றி அப்படின்னு அவர் சொல்கிறார். ஈகோவை தூக்கி வச்சுட்டு ஸ்ட்ராட்டஜியை முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம லைஃப்லையும் பல தடவை இதுதான் பண்ணிக்கிட்டு இருப்போம். சில சமயம் நம்ம பெரிய அரசனாக இருக்கலாம், நம்ம கண்டிப்பாக இந்த போரில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நமக்கு தெரியலாம். அதுக்காகலாம் அந்த போரில் ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த போரில் ஜெயிச்சா எனக்கு ஏதாவது பெனிஃபிட்டா, இல்லை அந்த போரில் தோத்தா எனக்கு ஏதாவது பிரச்சனையா, இது ரெண்டுமே இல்லாதப்போ அந்த போரில் ஏன் ஜெயிக்கணும்? நான் தோத்துட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான் நல்லது. இதே மாதிரி சூழல் நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவை வரும்?
யார்கிட்டயோ ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு போட்டி போட்டுக்கிட்டு இருப்போம். அந்த போட்டியில் வெற்றி பெறதுனாலையோ, அந்த ஆர்கியூமெண்ட்டில் வெற்றி பெறதுனாலையோ, இல்லை தோக்கிறதுனாலையோ நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வராது. ஜஸ்ட் என்னோட ஈகோக்காக நான் சொன்னது சரிதான் பார்க்குறியா அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட், பெரிய சண்டைக்கு போவோம். அதெல்லாம் தேவையா? அந்த நேரத்தில் ஆமாம் நீ சொன்னது தான் சரி அப்படின்னு எதிராளிகிட்ட விட்டு கொடுக்கறது எவ்வளவு புத்திசாலித்தனமான விஷயம். சன் ட்சூ என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட போர் சூழல் சில சமயம் ரொம்ப குழப்பமான சூழலாக மாறிடும். ரொம்ப குழப்பம் நிறைந்ததாக இருக்கும் அந்த போர் சூழல். நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் யார் வெற்றி பெறுவா? அந்த குழப்பத்துக்கு நடுவில் ஒரு வாய்ப்பை யாரால் பார்க்க முடியுதோ அவனால் வெற்றி பெற முடியும்னு சொல்கிறார். போர் எப்போவுமே குழப்பம் நிறைஞ்சதாக தான் இருக்கும். நம்ம நினச்சா மாதிரி அப்படியே ஸ்ட்ராட்டஜிக்கலாக போய் ஒரு போரில் ஜெயிக்க முடியாது. அப்போது குழப்பங்களுக்கு நடுவில் வாய்ப்பை பார்க்குறது எவ்வளவு ஒரு அரிய பண்பு. அந்த பண்பு இருந்தால் மட்டும்தான் போரில் வெற்றி பெற முடியும்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். வாழ்க்கையில் எவ்வளவு குழப்பங்கள் இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்கக்கூடியது தான், இதெல்லாம் இருந்தே தீரும். ஆனால் அந்த பிரச்சனைகளையே எப்படி வாய்ப்பாக மாற்றிக்கிறது அப்படின்ற கேள்வி நம்ம மனசில் வந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, உடனடியாக இந்த பிரச்சனையை எவ்வளவு சிறப்பாக என்னால் பயன்படுத்திக்க முடியும், இந்த சூழலில் இருந்தும் ஒரு சிறப்பான விஷயத்தை எனக்காக நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 160% ஒரு சிறந்த முடிவை உங்களால் எடுக்க முடியும். அந்த சிறந்த முடிவே போகிறோம் ஒரு போரில் உங்களை வெற்றியாளனாக மாற்றுறதுக்கு. உங்களோட படை வீரர்களை உங்களுடைய குழந்தை மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை அவரோட அப்பாவாக நினச்சி உங்களுக்காக போர் புரிவாங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஒரு லீடராக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். நம்மளோட அத்தாரிட்டியை அதிகமாக காட்டக்கூடாது. நான் சொல்கிறத நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக நீ என்ன செய்யணும் அப்படின்றத அவங்கள உணர வைக்கணும். நம்ம அதை செய்கிறது மூலியமாக. எனக்கு கீழே சோல்ஜர்ஸ்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னால் இது வெறும் படை வீரர்களுக்கு மட்டும் கிடையாது. என்னோட நண்பர்களாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், என் கூட உறவாடக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் என்னோட குழந்தை மாதிரி நினச்சி ரொம்ப அக்கறையோடு அவங்க கிட்ட நான் நடந்துக்கிட்டேன்னா அதே அக்கறையை அவங்க திரும்பி காட்டாமல் இருக்கவே மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் யாருக்குமே உங்கள் மேலே அக்கறை இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா உடனடியாக என்ன தெரியுமா செய்யணும்? நீங்கள் சில பேர் மேலே முழுமையான ஒரு உன்னதமான அக்கறையை காட்ட ஆரம்பிங்க. நீங்கள் கொஞ்சம் அக்கறையை காட்டி பாருங்கள். கொஞ்ச நாளில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உங்கள் மீது அக்கறை வரும். இது அக்கறைக்கு மட்டும் கிடையாது, அன்புக்கும் அப்படி தான். உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் மீது நீங்கள் ஒரு வரையறையற்ற அன்பை செலுத்தி பாருங்கள். அதே அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைச்சே தீரும். கண்மூடித்தனமாக போய் சண்டை போடாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக நின்று போர் சூழலை கவனிங்கன்னு சொல்கிறார். வாழ்க்கையில் கவனிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏதோ செஞ்சுக்கிட்டே எந்நேரமும் என்னை நான் பிஸியாக வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அங்கே நான் வாழ்கிறதே கிடையாது. சில சமயம் கொஞ்சம் அமைதியாக நின்று என்ன தான் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போமேன்னு கொஞ்சம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம சரியான போருக்கு தான் வந்திருக்கோமா, இல்லை பக்கத்து நாட்டு வேறு போரில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு. நீங்கள் முதல்ல அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கு, என்னோடய குறிக்கோள் என்னவா இருந்துச்சு, என் மனநிலையெல்லாம் எப்படி இருக்குது, என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் செயலாற்றணும். கொஞ்சம் சிந்திச்சதுக்கப்புறம் செயலாற்றணும். நீங்கள் எதுவுமே சிந்திக்காமல் அவங்க சொல்கிறாங்க அதுக்காக நான் இதை செய்ய போகிறேன், எனக்கு இப்படி தோணுது அதனால இதை நான் செய்ய போகிறேன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே உண்மையாக உங்களுக்கான போரை நீங்கள் போரிட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை வேற ஏதோ ஒரு போரில் சண்டை போடுறீங்களா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு கண்மூடித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. எந்நேரமும் பிஸியாக இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு தோணும். ஒரு போரில் இருக்கும்போது மிகப்பெரிய கோபம் அப்படின்றது உங்களுக்கு வரலாம். கோபம் வந்தால் என்ன செய்யணும்? அந்த கோவத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் எதிராளி மேலே காட்டாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்ததுக்கப்புறம் உங்கள் திட்டம் என்ன சொல்லுதோ அந்த வேலையை செய்யுங்க. கோபம் சொல்கிற வேலையை செய்யாதீங்கன்னு சொல்கிறார். வாழ்க்கையில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு முக்கியம். நம்ம எல்லாருக்குமே ஏதோ பிளான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு எமோஷன் நமக்குள்ளே வந்து இந்த செயலை செய் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த செயலை உடனடியாக நம்ம செஞ்சுருவோம். செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த செயலை செஞ்சதுனால தான் நம்மளோட பிளான்லேருந்து ரொம்ப டீவியேட் ஆகிட்டோம், நம்ம நினச்ச இடத்துக்கு நம்ம போகாமல் இருந்தோம் அப்படின்னு. எமோஷன் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எமோஷனை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட திட்டம் என்ன சொல்லுதோ, எது சரியானதோ அதை செய்ய பழகிக்கணும். ஒரு 2 நாட்டுக்கு நடுவில் எப்போவுமே போர் சூழல் இருந்தால் அந்த 2 நாட்டில் எந்த நாட்டுக்குமே பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரு போர் நடக்குதுன்னா அது ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கணும். ஆனால் எந்நேரமும் போர் சூழல்லையே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் யாருக்குமே கட்டாயம் பயனளிக்காதுன்னு சொல்கிறார்.
நம்ம வாழ்க்கையிலையும் சில இன்பங்கள் வரலாம், சில துன்பங்கள் வரலாம். ஆனால் இப்படி வரக்கூடிய துன்பங்கள் மாறி மாறி போயிட்டு இருக்கணும். ஆனால் ஒரே துன்பத்தை பிடிச்சிட்டு நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா, ஒரே போரில் தான் நான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு பயனே இருக்க போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு பிரேக்கப் நடந்திருக்கலாம். அந்த பிரேக்கப் நடந்தது உங்களுக்கு கண்டிப்பாக துக்கத்தை கொடுக்கும். அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது எவ்வளவு நாளுக்கு அப்படின்றது தான் இங்கே கேள்வி. நாள்பட்ட துன்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரே விஷயம் நீடித்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த போரை புரியறதுனால உங்களுக்கு பயனே கிடையாது. வாழ்க்கையில் பிரச்சனை வர்றது நமக்கு வாழ்க்கையை காட்டும். ஆனால் வாழ்க்கையில் நீடித்த பிரச்சனை வருது அப்படின்னா அது நம்ம யாருன்றதான் நமக்கு காட்டுது. ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வரலாம். திடீர்னு எனக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு தோணலாம். உடல் நலம் சரியில்லைன்னா கொஞ்சம் நாள் அது சரியாகும். ஆனால் எந்நேரமும் எனக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா அது நான் யாருன்றது தான் எனக்கு காட்டுது. மேபி நான் தொடர்ந்து சிகரெட் பிடிக்கக்கூடிய நபராக இருக்கலாம், அதிகமாக சாப்பிடக்கூடிய நபராக இருக்கலாம், குடிப்பழக்கத்தோடு இருக்கலாம். அப்போ என்கிட்ட இருக்கிற பிரச்சனை தான் நீடித்த பிரச்சனையை எனக்கு கொடுக்கும். வெளியில் இருக்கிற வாழ்க்கை நீடித்த பிரச்சனையை கொடுக்காது. பிரச்சனையை கொடுக்கும், அதற்கப்புறம் அதாவது மாற்றிக்கும். சில சமயம் இன்பத்தை கொடுக்கலாம், இல்லை வேறு விதமான பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனால் நீடித்த பிரச்சனைன்றது நம்மளோட பிரச்சனை. அதில் சண்டை போடுறதுனால யாருக்குமே இங்கே பயன் கிடையாது. சிறந்த போராளிக்கு வெற்றினா என்னன்னு தெரியும்னு சொல்கிறார். உங்களுக்கு வெற்றினா என்னன்னு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் எது வெற்றி? நான் என்னெல்லாம் சொல்லித்தரனோ அதுதான் உங்களுக்கு வெற்றியா? பணம் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்கிறேன், அவ்வளோ சம்பாதிச்சிட்டா உங்களுக்கு வெற்றி கிடச்சிடுமா? இல்லை வாழ்க்கையில் குடும்பத்தோடு இப்படி இருக்கும்போது தான் வெற்றின்னு சொல்கிறேன், அது கிடச்சா உங்களுக்கு வெற்றி கிடச்சிடுமா? இது எல்லாமே என்னோட வெற்றி. எனக்கு எது வெற்றின்றது தெரிஞ்சிருக்கு. ஆனால் நான் சொல்கிறது தான் உங்களுக்கும் வெற்றியாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு புத்திசாலியான போராளிக்கு அவனோட வெற்றி என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஒரு ராஜாவுக்கு இன்னொரு ராஜாவை கொள்வது வெற்றியாக இருக்கலாம். ஆனால் அடிமட்டத்தில் கையில் வாளேந்தி சண்டை போடக்கூடிய ஒரு போராளிக்கு 2 பேரை கொன்னா ஒரு வெற்றி அப்படின்னு இருக்கலாம். ராஜாவுக்கு இருக்கிற வெற்றி தான் இவங்களுக்கும் வெற்றி கிடையாது. அப்போ ஒவ்வொரு நபரும் அவங்களுக்கான வெற்றியை தீர்மானித்து அதை நோக்கி போகும்போது தான் ஒரு போரில் வெற்றின்றது கிடைக்கும். ஒரே வெற்றி அப்படின்றது போரில் கிடையாது. ஒவ்வொரு நபருக்கும் வேறு வேறு குறிக்கோள் இருக்கணும், வேறு வேறு வெற்றியை அவங்க அடையணும். அப்போ உங்களோட சக்ஸஸ்னால் என்ன? அதை டிஃபைன் பண்ணியிருக்கீங்களா? அதை டிஃபைன் பண்ணாமல் இந்த வாழ்க்கைன்ற போருக்குள்ளே வரதே தப்பு. ஒரு சிறந்த போராளி என்ன செய்யணும்னா, போரில் எந்த இடத்துல இருந்தால் தோல்விக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணுமா. நம்மளும் அப்படி தான். வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம இருக்கணுன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். யார் கூடலாம் நான் பழக போகிறேன், எந்த மாதிரியான நகரத்தில் நான் வாழ போகிறேன், எந்த லொக்கேஷனில் நான் வசிக்க போகிறேன் அப்படின்றதுலாம் தான் என் வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட வெற்றியை அடைய போகிறேன்றதை எனக்கு கொடுக்கும். நான் சேரக்கூடிய மனிதர்கள் என்னோட வெற்றிக்கு உதவக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். என்னை கீழே இழுக்கக்கூடிய ஒரு நபராவோ இல்லை எனக்கு தீய பழக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நபராவோ இருந்தால் நான் எப்படி போரில் வெற்றி பெறுறது? நான் சரியான இடத்துல இருக்கிறேனா, சரியான நபர்கள் கூட இருக்கிறேனா, நான் என்னால் இருக்க முடிஞ்ச சிறந்த இடத்துல இருக்கிறேனா அப்படின்றத பொறுத்து தான் என்னோட போரில் நான் வெற்றி பெறுவனா மாட்டேனான்றது அமையும். ஒரு எதிரியோட 100 தடவை போர் புரிஞ்சு 100 தடவையும் வெற்றி அடைஞ்சிருக்கான்ப்பா அப்படின்ற ஒரு ஆளை விட ஒரு எதிரியோட போரே புரியாமல் அந்த எதிரியை நண்பனாக மாற்றிக்கிட்டவன் தான் சிறந்த போராளின்னு சொல்கிறார். உங்கள் லைஃப்லேயும் எது உங்களுக்கு போர்? எல்லா நேரத்துலையும் ஏதோ ஒரு போரில் வெற்றி பெறணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அப்போ உண்மையான போர் எங்கே வெற்றி அடையப்படுது அப்படின்னா சைக்காலஜிக்கலாக தான், மனதுக்குள்ளே தான். நீங்கள் ஜஸ்ட் ஃபிசிக்கலாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறீங்க, ரொம்ப கடினமாக உழைக்கிறீங்க அப்படின்றதுனாலலாம் நீங்கள் சிறந்த போராளி கிடையாது. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, நீங்கள் ஆசைப்படுற விஷயம் மனதளவில் உங்களுக்கு முதல்ல கிடச்சிருக்கா, எந்நேரமும் கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கீங்க, ஆனால் உள்ளே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா, உள்ளே உங்களுக்கு நிம்மதி இருக்கா, மன அமைதி இருக்கா? இதெல்லாம் இல்லாமல் நான் கடினமாக உழைச்சி என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் பாருன்னு காட்டுறதுனால நீங்கள் பெரிய போராளி கிடையாது. எதையுமே சண்டை போடாமல் கூட, எதையுமே வாழ்க்கையில் அடையாமல் கூட மனதளவில் நீங்கள் எதெல்லாம் நான் அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் அடைஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் தான் சிறந்த போராளி. ஒரு போர் வீரன் எப்போ இருக்கிறதுலேயே சிறப்பாக போர் புரிவான் தெரியுமா? இதுக்கப்புறம் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாதுன்றதை அவன் உணரும் போது தான். வாழ்க்கையில் சில சமயம் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் போகும். இதுக்கு மேலே லைஃப்பில் எவ்வளோ மோசமாக போக முடியும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். வாழ்க்கையோட ஒரு விளிம்புக்கே நான் வந்துட்டேன், ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் அப்படின்னு தோணும். அப்படிலாம் தோணும் போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு போர் வீரன் எப்போ திரும்பி போக முடியாது, இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை அப்படின்றத உணர்றானோ அப்போ தான் ரொம்ப சிறப்பாக சண்டையிடவே ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் நம்ம இங்கேருந்து தப்பிக்கலாமா இல்லை சண்டை போடலாமான்ற எண்ணம் அவனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது, இதுதான் உன்னோட பாட்டம் அப்படின்றத உணர்றானோ அப்போ அவன் மேலே மட்டும்தான் போயாகணும், சண்டை மட்டும்தான் போட்டாகணும். கீழே போகிறதுக்கு இதுக்கப்புறம் இடமே இல்லைன்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்போ வருத்தமே படாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் மேலே மட்டும்தான் போயாகணும். லைஃப்பில் மிகப்பெரிய பிரேக் டவுன் எப்போ வருதோ, ரொம்ப மோசமான நிலைமைக்கு நான் போயிட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் சிறப்பாக சண்டையிட முடியும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் மேலே மட்டும்தான் போக முடியும், வெற்றி மட்டும்தான் அடைய முடியும். எந்த ஒரு போர் வீரனுக்கு அவனோட
ஒருத்தனோட பலங்களை மறைச்சி வைக்க தெரியுதோ அவன் தான் வெற்றி பெறுவானா. எல்லா நேரத்துலையும் நீங்கள் எல்லாருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட பலம் என்ன அப்படின்றத எல்லாருக்கும் நீங்கள் காட்டிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் யார் தெரியுமா அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதெல்லாம் மறைஞ்சபடியே இருக்கட்டும். மறைஞ்சபடி இருக்கும்போது தான் மிகப்பெரிய வெற்றின்றது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு உங்களோட பலத்தை காட்டுறதுக்கு பதிலாக உங்களோட பலத்தை உங்களோட வேலையில் நீங்கள் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்களோ பார்க்கலையோ உங்களோட வேலையை உங்களுக்கு கட்டாயம் வெற்றியை பெற்றுத்தரும். போரில் சில சமயம் வெற்றி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு இடத்துல அடித்தா ரொம்ப சுலபமாக வெற்றி நமக்கு கிடச்சிருமே அப்படின்னு நமக்கு தோணும். எப்போ வெற்றி ரொம்ப சுலபமாக உங்களுக்கு தெரியுதோ அப்போ சந்தேகப்படுங்கன்னு இவர் சொல்கிறார். ஏன்னா எதிரி உங்களுக்கு வெற்றியை கொடுக்குற மாதிரி ஒரு பொறியை அமைச்சிருக்கலாம். நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதில் போய் அடித்தோன்னா உடனடியாக வெற்றி கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது எதிரி உங்களுக்காக விரித்த ஒரு வலையாக கூட இருக்கலாம். சுலபமான வெற்றி அப்படின்றது கிடையாது. நம்ம லைஃப்லேயும் அப்படி தான். பார்க்குறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஒரு விஷயத்தை படிச்சுட்டு வாழ்க்கையில் லட்சமாக சம்பாதிக்கலாம், இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி யாராவது ஒரு நபர் வெற்றின்றது ரொம்ப சுலபமானது அப்படின்றத உங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே அவங்க உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது கிடையாது, உங்களை ஏதோ ஒரு பொறியில் சிக்க வைக்க போகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். சுலபமான வெற்றி அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. அது எங்கேயாவது கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சால் சந்தேக பார்வையோட பாருங்கள். போரில் வேகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ எதிரி கொஞ்சம் தயங்குறானோ, எப்போ எதிரி கொஞ்சம் தயாராக இல்லாமல் இருக்கானோ அப்போ உடனடியாக அடிக்கக்கூடிய நபர் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்களாம். இந்த விஷயத்தை பல விதமாக இவர் சொல்லியிருக்கிறார். ஆப்பர்ச்சுனிட்டின்றது அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உடனடியாக செயல்பட்டு அதை அபகரிக்க கற்றுக்கணும். சில சமயம் அதில் ஃபெயில் ஆகலாம். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்தோமா இல்லையா அப்படின்றது தான் மேட்டர். ஆப்பர்ச்சுனிட்டியை எடுக்க பழகிட்டிங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்திங்கன்னா பல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குமா. ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விடாதீங்க. தோற்றுருவோமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கையிலேயே எடுக்காமல் தோக்கிறத விட அதை கையில் எடுத்து தோக்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒன்று தெரியுது அப்படின்னா அந்த வாய்ப்பை அபகரிக்க கற்றுக்கோங்க. கடைசி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், உண்மையான போர் அப்படின்றது நமக்குள்ளே நம்ம போட வேண்டிய போர் அப்படின்னு சொல்கிறார். உண்மையாக உங்களுக்குள்ள ஒரு போர் இருக்கா இல்லையா? உங்களால் நீங்கள் சொல்லக்கூடிய செயல்களை நீங்கள் சொன்ன மாதிரி செய்ய முடியுதா? ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட ஒரு சுய ஒழுக்கத்தோடு உங்களால் இருக்க முடியுதா? நான் நாளை காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் எந்திரிக்க முடியுதா? நான் இந்த மாதிரி உணவை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியுதா? அப்படிலாம் இருக்க முடியல அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு போர் புரியுங்க. அந்த போரில் உங்களை நீங்கள் வீழ்த்தி வெற்றி அடைங்க. அப்படி அடைஞ்சி அந்த சுய ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதற்கப்புறம் வெளியில் இருக்கிற போர்லாம் ரொம்ப சுலபமாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இன்னும் நிறைய கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இருந்தது. ஆனால் குயிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச சில கருத்துக்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.